அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். துலாம் ராசினருக்கு 5ல் சூரியன் சனி, 6ல் ராகு சுக்கிரன் புதன் சந்திர பகவான், அஷ்டமத்தில் குரு, 9ல் செவ்வாய், விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ல் புதன் சுக்கிரன் 8ல் குரு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கலாம். உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி சூரியன் இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. இரண்டுமே முரண்பட்ட கிரகங்கள் என்பதால் புத்திஸ்தானம் 5ல் சூரியன் சனி என்பதால் அடிக்கடி புத்திஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. அடிக்கடி டென்ஷன் ஆவீர்கள். வீட்டில் பிரச்சனைகள் உண்டாகலாம். கணவன் மீது மனைவி சந்தேகப்படுவார், மனைவி மீது கணவன் சந்தேகப்படுவார். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் சில விஷயங்களில் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து செயல்படுவதன் மூலம் வீண் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு காரணமாக உடல் அசதி ஏற்படும். அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். மாணவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஞாபக மறதி ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் படிப்பில் கவனத்தோடு இருப்பது நல்லது. வரும் நாட்களில் வளமான பலன்களை தாங்கள் பெறக்கூடிய நேரம் ஒத்து வருகிறது. அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் விழுவதால் அந்தந்த ஸ்தானங்கள் வலிமை பெறுகின்றன. ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார். குருவோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார். செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் வீடும் சகோதர உறவுகளும் தங்களுக்கு கை கொடுக்கும். பெரியோர்களுடைய ஆசி பலத்தினால் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் துன்பங்களை தகர்த்து எரியக்கூடிய ஆற்றல் தங்களுக்கு வந்துவிடும். சுக்கிரன் 6ல் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை தரும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகளில் அதிக கவனம் தேவை. நல்லது என்று நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு எதிராக போய்விடும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்து தலைவலி கொடுத்து கொண்டே இருக்கும். 5ஆம் தேதி காலை 8:14 முதல் 7ஆம் தேதி காலை 11:45 வரை சந்திராஷ்டம் இருப்பதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி பெண்கள் பொறுமையாக இருங்கள். கணவரிடம் அடங்கி இருக்க வேண்டும். கணவனுக்கு மனைவி மேல் சந்தேகம், மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம் வரலாம். ஆகவே தங்களுடைய செயல்பாடுகளை நல்ல விதமாக வைத்துக்கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.